திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு மத்திய பட்ஜெட்ட இன்னைக்கு மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவங்க அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம இந்திய நாடு முழுக்க இந்தந்த முக்கியமான பொருட்கள் எல்லாமே இப்ப இனிமேல் அதிரடியாக பயங்கரமாக விலை குறைய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்துக்கும் மிகப்பெரிய அளவுல ஜாக்பாட் மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கப்படுற மாதிரியான அம்சங்களும் இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்க இந்த மத்திய பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல இந்த மத்திய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒண்ணும் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு. இத மட்டும் யாராவது செஞ்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 100% வரி உங்க எல்லார் மேலயுமே பாயும் அப்படின்னு இப்ப திமுகவினர்கள் அவங்கள எச்சரிக்கை பண்ற மாதிரி, அவங்கள கண்டிக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அபாரமான, அற்புதமான விஷயத்த இந்த மத்திய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படி நம்ம தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் ஒதுக்கியிருக்காங்க நிர்மலா சீதாராம். அதே போல ஒட்டுமொத்தமா நம்ம இந்திய அளவுல விலை குறைய போற பொருட்கள், முக்கியமா தங்கம் உட்பட ஒரு சில பொருட்களும் இதன் மூலியமா விலை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம இந்திய அளவுல விலை குறைய போற பொருட்கள் எல்லாமே என்னென்ன? இதன் மூலியமா மக்கள் எல்லாருமே எப்படி பலன் அடைய போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப பார்த்துடலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட்ட வாசிக்கிறாங்க. முக்கியமா இதுல நம்ம இந்திய அளவுல விலை குறையக்கூடிய பொருட்கள் மக்கள் எல்லாருக்குமே தேவைப்படுற அத்தியாவசியமான விலை குறையக்கூடிய பொருட்கள் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா மருந்து வகைகள். மக்கள் எல்லாருமே இதுவரைக்கும் நெறைய முக்கியமான மருந்துகள், அத்தியாவசியமான மருந்துகள் நெறைய நெறைய மருந்துக்கு இதுவரைக்கும் அதிகப்படியான விலை கொடுத்து நெறைய மருந்துகள் மக்கள் வாங்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த மருந்து எல்லாத்துக்குமே இப்ப அடுத்துன்னு அதிரடியா விலை குறையிற மாதிரியான அம்சங்கள் இந்த மத்திய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா நீரிழிவு, புற்றுநோய் இப்படி நெறைய முக்கியமான நோய்களுக்கான மருந்து விலை, அதற்கான சிகிச்சை இப்படி எல்லாமே அதிரடியாக அடுத்தடுத்துன்னு குறையப் போது. அப்புறம் அடுத்ததா அதிரடியா விலை குறையக்கூடிய 2வது முக்கியமான பொருள், மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்ல எது இருக்கு அப்டின்னா, நம்ம எல்லாருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, நம்ம கையில வச்சு பயன்படுத்திக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறமா லேப்டாப், டிவி இப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள், அந்த பாகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற வரி எல்லாமே ஏற்கனவே குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்ப இன்னமுமே கூட அதிக அளவுல குறைக்க போறாங்க. இதனால நம்ம இந்தியாவுல பயன்படுத்தக்கூடிய அந்த உற்பத்தி பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியாவுல ஸ்மார்ட் போன், லேப்டாப், டிவி இப்படி எலக்ட்ரானிக் பொருட்கள் அது எல்லாமே இப்ப இருக்கிற விலைய விட இன்னும் அதிரடியாக அடுத்தடுத்த நாட்ல குறையப் போகுது. ஸோ அதற்கான அம்சமும் இன்னைக்கு வாசிச்ச அந்த பட்ஜெட்ல இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு அப்புறமா இன்னொரு மிக முக்கியமான பொருளும் பார்த்தீங்கன்னா, விலை குறையப் போகுது. அதாவது இப்ப நம்ம நாட்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டிகள யூஸ் பண்றத விட எலக்ட்ரிக் வண்டிகள், கார், பைக் இப்படி நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இனி அடுத்தடுத்து பயங்கரமா தாறுமாறாக குறையப் போகுது. ஏன்னா, அந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாத்துக்குமே மூலப்பொருளா இருக்கிறது பேட்டரி. அந்த பேட்டரிக்கான அந்த உற்பத்தி வரி, அந்த உற்பத்திக்கான பொருட்கள் இறக்குமதி லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வரி, அந்த பொருள் மேல இருக்கிற வரி எல்லாமே அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கு. அதனால அடுத்து நம்ம வாங்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பேட்டரி, காராக எதுவாக இருக்கட்டும் எல்லாமே அதிரடியாக இப்ப இருக்கிற விலைய விட இன்னும் அதிகமா குறையப் போகுது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இந்த பட்ஜெட்டின் மூலியமா. அப்புறம் லெதர் ஃபேக்டரி, தோல் சம்பந்தமா ஷூ, காலணிகள் இது எல்லாமே தயாரிக்கிற அந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா, அந்த மாதிரியான லெதர் தோல எக்ஸ்போர்ட் பண்றது, பசங்களுக்கு ஷூ, காலணி தோல வச்சு தயார் பண்ற எல்லா பொருட்களுமே அதற்கான வரியும் ரொம்பவே குறைச்சிருக்காங்க. அதனால பசங்களுக்கு ஷூ, செருப்பு இந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த லெதர் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே அதுவும் கூட இப்ப அடுத்தடுத்துன்னு பயங்கரமா விலை குறையப் போகுது. அதுக்கு அப்புறமா விமானம். விமானம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, விமான டிக்கெட் எப்ப நம்ம பார்த்தாலும் பயங்கரமா ஆயிரக்கணக்குல தான் விமானம் டிக்கெட் இருக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ அதற்கான அதுக்கு போடக்கூடிய அந்த வரியும் பார்த்தீங்கன்னா, கணிசமா குறையப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவிலே விமானம் தயாரிக்கப்படுது. அந்த விமானத்துக்கான உதிரி பாகம், அதுக்கு தேவைப்படக்கூடிய நெறைய முக்கியமான பார்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே கூட இறக்குமதி பண்றதுல இருந்து வரி குறைக்கப்பட்டிருக்கு. இதனால நம்ம இந்தியாவிலேயே விமானம் அதிகமாக தயார் பண்ண முடியும். அதேபோல டிக்கெட்ல இருந்தும் ஜிஎஸ்டி வரி எல்லாமே குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி படிப்படியா அடுத்து வர நாட்கள்ல விமானத்துல பயணம் பண்றதும் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈஸியான எளிய விஷயமாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு.
அதுக்கப்புறமா எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிநாட்டுக்கு முக்கியமான தேவைக்காக வெளிநாட்டுக்கு போறவங்க. அதாவது சுற்றுலாவுக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் 20% அவங்க போறதுக்கான அந்த வரியில இருந்து 20% குறைச்சிருக்காங்க. ஆனா மருத்துவ செலவு, அதுக்கப்புறமா படிப்பு சம்மந்தப்பட்ட செலவுக்காக வெளிநாட்டுக்கு போறவங்க, அவங்க எல்லாருக்குமே 2% மட்டுமே அவங்களுக்கான அந்த பயணம், அவங்க போக வர்ற அந்த செலவுக்கான பயணத்துல 2% மட்டுமே அவங்க எல்லாருக்குமே வரி விதிக்கப்படும். மற்றபடி சுற்றுலாவுக்கு காரணமா போறவங்களுக்கு 20, மத்த படிப்பு, மருத்துவ செலவுக்காக வெளிநாட்டு போறவங்க, அவங்க எல்லாருமே இனிமேல் அதிகப்படியா அவங்க வரி விதிச்சு, அவங்க போகக்கூடிய அந்த பயணத்த அவங்க செலவிட வேண்டியது இருக்காது. அது எல்லாமே குறைக்கப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. முக்கியமா தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கம் இனிமேல் திடீர்னு திடீர்னு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பட்ஜெட் மூலியமா சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுல இன்னைக்கு மத்திய பட்ஜெட் அத தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல இருந்து, இப்ப வெளிநாட்டுல ஒரு சில இடத்துல நம்ம இந்தியாவுல பட்ஜெட் தாக்கல் பண்ணதால, வெளிநாடுகள்ல தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட் வெளிநாட்டின் தங்க விலை வரைக்கும் தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. இதனால கடந்த சில மாதங்களாக கிடு கிடு கிடுன்னு உயர்ந்துகிட்டு போன தங்கம் விலை, இந்தியாவுல இப்ப அமலுக்கு வந்திருக்க இந்த மத்திய பட்ஜெட்டின் மூலியமா ஒரு சில நாடுகள்லயே அவங்க நாட்டுல தங்கத்தின் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய அந்த எதிரொலி நிச்சயமாக நம்ம இந்தியாவிலும் எதிரொலிக்கும். இந்தியாவிலும் படிப்படியா தங்கம் விலை அட்லீஸ்ட் ஏறாம கணிசமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பர்ட்டுகள், முக்கியமா ஆர்வலர்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. முக்கியமா கடைசியா இதுல ரொம்ப பெரிய ஹைலைட்டான விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி கூட இந்த மத்திய பட்ஜெட்ல ஒரு முக்கியமான அம்சம் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது வரி ஏய்ப்பு செய்றவங்க, அதாவது மத்திய அரச ஏமாத்தி வரிய கரெக்ட்டா கட்டாம வரி ஏய்ப்பு செய்றவங்க அவங்க எல்லாருக்குமே 100% ஃபைனாக வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரி ஏய்ப்பு மத்திய அரச ஏமாத்தி வரி ஏய்ப்பு செய்றவங்க எல்லாருமே நிச்சயமாக தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு தண்டனை குடுக்கறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வரி ஏய்ப்பு எப்படி குடுக்கப்படும் அப்படின்னா, அவங்க ஏமாத்துற தொகை முழுசா அரசு எடுத்துக்கிற மாதிரி 100% வரி அவங்க மேல விதிக்கப்படும். அவங்க வரி ஏய்ப்பு செஞ்சாங்கன்னா, மொத்த பணமும் காலி அப்படிங்கிற மாதிரி திமுக அரசையே மிரட்டுற மாதிரியான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நம்ம தமிழகத்துல வரி ஏய்ப்பு செய்றவங்க நெறைய பேரு இப்போதைக்கு இருக்கிறவங்க திமுக காரங்க தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே நெறைய வாட்டி சொல்றத நம்ம கேட்டுருக்கோம். ஸோ அவங்க எல்லாரையுமே மிரட்டுற மாதிரி, பயம்புறுத்துற மாதிரியான ஒரு பட்ஜெட் தாக்கல்ல வரி ஏய்ப்பு செய்தா மொத்த பணமும் காலி, 100% வரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான இந்த பட்ஜெட் தாக்கல்ல இந்த முக்கியமான அம்சத்த தற்போது அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அளவுல நெறைய இடத்துல வேகமா ட்ரெயின் போது. ஆனா ஹை ஸ்பீட்ல ட்ரெயின் போறதில்ல. ஸோ அந்த பாதை எல்லாத்தையுமே விரிவுபடுத்தி, அதிக வேகமாக ஹை ஸ்பீட்ல ட்ரெயின் போறதுக்கான அந்த பாதைகள் எல்லாமே சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு இந்த மாதிரியான பாதைகள் எல்லாமே இனிமேல் ஹை ஸ்பீட்ல ட்ரெயின் பாய்ந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த பாதைகள் எல்லாமே சீரமைக்கப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா சரக்கு ட்ரெயின் எல்லாமே நம்ம தமிழக அளவுல நெறைய இடத்துக்கு சரக்கு வாகனங்கள் ட்ரெயின் போது. அந்த பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் மேம்படுத்த முடியாம சுமாராக தான் இருக்கு. அது எல்லாமே சீரமைத்து தரப்படும், சரி செய்து தரப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அடுத்ததா மிக முக்கியமா தொழில் பண்றவங்க அவங்க எல்லாருக்குமே செமி கண்டக்டர் அப்படிங்கிற அந்த 2.0 அப்படின்னு மின் தொழில் வளர்ச்சிக்காக சுமார் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த அடுத்த 1 ஆண்டு இந்த நிதி ஆண்டுல 40,000 கோடி வரைக்கும் செமி கண்டக்டர் 2.0 அப்படின்னு மின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் விவசாயி அவங்க எல்லாருமே தென்னை மரத்த பயிரிடக்கூடிய விவசாயிகள் அவங்க எல்லாருக்குமே இந்த பட்ஜெட்ல நெறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில தொல்லியல் ஆய்வு பண்ணக்கூடிய நெறைய இடங்கள், பழமை வாய்ந்த இடங்கள் இருக்கு. அந்த இடம் எல்லாத்தையுமே பாதுகாத்து, அந்த இடம் எல்லாத்தையுமே பராமரிக்கக்கூடிய அந்த வேலையிலயும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க இறங்குவாங்க. அந்த இடத்துக்காக செலவு செஞ்சு, அந்த பழமை வாய்ந்த இடம் எல்லாத்தையுமே புதுப்பிச்சு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழவேற்காடு அந்த பகுதிக்கு இப்பவும் வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொரு வருடமும் நெறைய பறவைகள் வருது. அந்த பறவைகள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு, அதுங்களுக்கு வந்து போறதுக்கான அந்த மேம்படக்கூடிய அந்த இடத்த பராமரிச்சு, சுத்திகரிச்சு, இன்னும் நெறைய பறவைகள் வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு தேடி வர்ற மாதிரியான, அதுங்கள பாதுகாக்கிற மாதிரியான அம்சங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கல்வி, பெண்களுக்கு விடுதிகள், ஒவ்வொன்றும் மாவட்டத்துக்கு மாணவிகளுக்கு அரசு தரப்புல விடுதிகள் கட்டித் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்படி இன்னும் ஒரு சில அம்சங்கள் நம்ம தமிழகத்துக்கு சேர்ந்த ஒரு சில விஷயங்கள், அம்சங்கள் மக்களை ஈர்க்கிற மாதிரியான பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவங்க இன்னைக்கு வாச்சிருக்காங்க. ஸோ வழக்கம் போல திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் விடல, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் விடல அப்படின்னு தொடர்ந்து திமுகவினர்கள அவங்க என்னமோ இந்த பட்ஜெட்ட விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே வரி ஏய்ப்பு செய்றவங்க, ஊழல் பண்றவங்க, ஏமாத்துறவங்க எல்லாருக்குமே 100% வரி ஏய்ப்பு, 100% ஃபைன் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் அடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இது என்னமோ நிச்சயமா திமுகவினர்கள அவங்க எல்லாருக்குமே கலக்கம் அடைய செய்ய வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதேபோல இந்த பட்ஜெட்ல விலை குறைஞ்சிருக்கு. இந்திய அளவுல நெறைய பொருட்கள் இனிமேல் விலை குறையப் போகுது. இதுல எந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க.